நம்ம துவா கேட்கிற நேரத்தில் சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களும் இறைவனிடத்தில் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். ஆனா நம்ம அப்படி என்ன செய்யறது இல்லை, துவா கேட்பதே இல்லை. நம்ம பெரும்பாலும் எதை கேட்போம்? ஆக பெரியதையும் கேட்க மாட்டோம், மிகவும் சிறியதை கேட்க மாட்டோம். ஒரு மீடியமான விஷயங்கள் தான் என்ன செய்யறது, துவா கேட்கறது. செருப்பு வார இருந்து நம்ம துவா கேட்டிருப்போமா? யா அல்லாஹ் செருப்பு வார இருந்து விட்டது, எனக்கு என்னது இதை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுல எனக்கு என்ன செய், ஆற்றலை தா அப்படின்னு கேட்டிருப்போமா? செருப்புக்கெல்லாம் போய் அல்லாட்ட கேட்கிறதா? இதான் நம்ம நினைவு. செருப்புக்கெல்லாம் போய் அல்லாவிடத்தில் கேட்பதா? சின்ன ஒரு பட்டன் போயிட்டு வைங்க, என்ன செய்வோம்? யாரா இதை சரிப்படுத்திக் கொள்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆற்றலை தான் நம்ம கேட்க மாட்டோம். இதுக்கெல்லாம் போய் அல்லாட்ட கேட்கறது, இதுக்கெல்லாம் போய் பொஸ் அலட்டுறதான்ற மாதிரி, முதலாளியை போய் இதுக்கெல்லாம் கஷ்டப்படுத்துறதா மாதிரி அல்லாவிட்ட என்ன செய்யறோம்? சின்ன 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 விஷயங்கள்ல எல்லாம் நம்ம என்ன செய்யறதில்லை, இறைவனிடத்தில் கேட்பதில்லை, பெரியதும் கேட்பதில்லை. நம்மள யாராவது யா அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய ஒரு வாகனத்தை தா அல்லது ஒரு விமானத்தை தா துவா கேட்டவங்க வைக்கிறோமா? விமானம்லாம் நம்மளோட வருமானத்துக்கு என்ன செய்யாது, சரி வராது. அதனால அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான். நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ்வுடைய துவாவும் என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும். அதான் நமது சிந்தனை. நம்ம எது துவா கேட்போம்? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு வீடு வாங்குறதுக்கு இங்க நீங்க உழைக்கிறீங்க, லட்சம் ஒரு வீட்டுக்கு போகணும்னு வைங்க, 15 லட்சம் உங்களோட கையில இருக்குது, 5 லட்சத்துக்கு துவா கேட்போம். யா அல்லாஹ் ஒரு மாதிரியா 15 அரேஞ்ச் பண்ணிட்டேன், மற்ற 5க்கு நீ தான் உதவி செய்யணும். அப்ப ஆரம்ப 15க்கு யார் செஞ்சது?